குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் நீட் டு மற்றது சப்போஸ் டு ரெண்டுக்குமேயான வேறுபாடுகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். மற்றது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்களும் பார்க்க போகிறோம். முதலாவது நீட் டு சப்போஸ் டு ரெண்டுக்கும் வேண்டும், அதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று தான் மீனிங் வருது. ஆனால் ரெண்டுமே வசனங்களில் அந்த மீனிங் தேவைக்கேற்ற மாதிரி மாறுபடுது. ரைட் தானே? நீங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட நீங்கள் பார்க்கல உங்களுக்கு விளங்கும். பாருங்கள், முதலாவது நீட் டு நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம்னு சொல்லி பாருங்க. ஐ நீட் டு கோ டு த ஒர்க். ரைட், நான் வேலைக்கு போக வேண்டும். இது என்ன அவசியம், நான் வேலைக்கு போக வேண்டும் என்றது குறிக்குது. அப்போ இதுக்கு நாங்கள் நீட் டு தான் பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஐ நீட் டு கோ டு த டாக்டர். நான் டாக்டரை பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு சீரியஸான ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது, அதனால் நான் டாக்டரை அவசியம் பார்க்க வேண்டும் என்ற மீனிங்கை தான் குறிக்குது. ஐ நீட் டு கோ டு த டாக்டர். அதே மாதிரி ஐ நீட் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் பிஃபோர் டின்னர். இப்போ இதுவும் ஒரு அவசியமான ஒரு செயல் தான். பாருங்கள், நான் இரவு உணவிற்கு முன் என்னுடைய வீட்டு ஹோம்ஒர்க்கை முடித்து விட வேண்டும். ரைட், ஐ நீட் டு ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க் பிஃபோர் டின்னர். ரைட், அதே மாதிரி ஐ நீட் டு பை சம் வெஜிடபிள்ஸ். ரைட், இது ஒரு அவசியமான ஒரு காரணத்துக்காக வருது. பாருங்கள், ஏன்னா வீட்டை வெஜிடபிள்ஸ் எல்லாம் தீர்ந்து விட்டது, முடிந்து போயிட்டது. அதனால் நாங்கள் வெஜிடபிள்ஸ் அவசியம் வேண்ட வேண்டும். சரிதானே? இப்படியான இந்த ஒரு செயலை நாங்கள் அவசியம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கருதும்போது அதுக்கு நாங்கள் அவசியமாக நீட் டு தான் பயன்படுத்துவோம். ரைட், அடுத்தது சப்போஸ் டு. சப்போஸ் டு என்றாலும் ஒரு செயலை நாங்கள் செய்ய வேண்டும் என்று தான் பொருள் வருது. ஆனால் அது இப்படியான ஒரு தூண்டுதலோட வருதுன்னு பாருங்க. சரிதானே? மற்றவர்கள் எதிர்பார்ப்பை நாங்கள் செய்ய வேண்டி இருக்குது. சரிதானே? அடுத்தவர்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது ஒரு விதிமுறைக்குட்பட்டு ஒரு செயலை நாங்கள் செய்வோமாக இருந்தால் அதை நாங்கள் சப்போஸ் டு அதை வச்சு தான் நாங்கள் கதைப்போம். சரிதானே? பாருங்கள் எக்ஸாம்பிள் சென்டென்ஸை. சரிதானே? சப்போஸ் டு. சப்போஸ் டு நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம்னு சொல்லி பாருங்க. ஐ ஆம் சப்போஸ் டு ஹோல்ட் மை ஃப்ரெண்ட். சரிதானே? நான் என்னுடைய நண்பனுக்கு கால் பண்ண வேண்டும் என்னன்னு சொன்னால் அவர் எதிர்பார்க்குறார். அப்போ அதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லிடுறோம். நாங்கள் சப்போஸ் டு சொல்லி தான் கதைக்கணும். பாருங்க, ஐ ஆம் சப்போஸ் டு ஹோல்ட் மை ஃப்ரெண்ட். அப்போ இதுக்கு நாங்கள் ஐ நீட் டு ஹோல்ட் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஒரு எதிர்பார்ப்பு. ஆகவே நாங்கள் சப்போஸ் டு இதை வச்சு தான் நாங்கள் கதைக்கணும். ஐ ஆம் சப்போஸ் டு ஹோல்ட் மை ஃப்ரெண்ட். அடுத்தது பாருங்க, ஐ ஆம் சப்போஸ் டு வி அட் ஒர்க் அட் 9 o'clock. அப்போ இது எப்படி வருது? நான் 9 மணிக்கு வேலைக்கு போய் இருக்க வேண்டும். சரிதானே? அப்போ பாருங்க, இது ஒரு விதிமுறை. 9 மணிக்கு நான் கட்டாயம் வேலைக்கு போயிருக்கணும். அப்போ இது என்ன ஒரு பிறரால் எதிர்பார்க்கப்படுற ஒரு விதிமுறை. ஆகவே நாங்கள் இதுக்கு நாங்கள் சப்போஸ் டு தான் பயன்படுத்தி கதைப்போம். அதே மாதிரி பாருங்க, ஐ ஆம் சப்போஸ் டு கோ டு த டாக்டர். அப்போ இதில் பாருங்க, நாங்கள் டாக்டர் டேக்குன்னு அப்பாயின்மெண்ட் எடுத்திருப்போம். அப்போ அதனால் நாங்கள் அவசியமாக அதாவது என்ன டாக்டர் நாங்கள் பார்க்க வேண்டும். அவசியமாண்டு இல்லை, நாங்கள் அந்த ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் எடுத்ததால் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை, அது அப்புறோட எதிர்பார்ப்பு. சரிதானே? அதுக்காக நாங்கள் சப்போஸ் டுவை பயன்படுத்தித்தான் கதைப்போம். ஐ ஆம் சப்போஸ் டு கோ டு த டாக்டர். நாங்கள் முதல் பார்த்து ஐ நீட் டு கோ டு த டாக்டர். அது அவசியமாக எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது, அதனால் நான் டாக்டரை அவசியம் பார்க்க வேண்டும். இப்போ நான் சொல்கிறது ஐ ஆம் சப்போஸ் டு கோ டு த டாக்டர்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்திருப்போம். அதுக்காக நாங்கள் டாக்டரை அவசியமாக சந்திக்க வேண்டும். சரிதானே? இப்படியான இந்த மீனிங்குக்கு நாங்கள் சப்போஸ் டுவை
பயன்படுத்தி கதைப்போம். சரிதானே? இதுதான் நான் இந்த வீடியோவில் இன்றைக்கு நான் வந்து சொல்ல வந்த விஷயம். உங்களுக்கு வந்து இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிதானே? இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி மேலும் மற்றொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.